மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆற்காடு பகுதியில் மக்கள் முன்பு பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நேரத்தில் உங்களோட பேசுவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் 100வது சட்டமன்ற தொகுதி இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதி என எழுச்சி பயணத்தினுடைய 100வது சட்டமன்ற தொகுதி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுடைய கட்சி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது திமுக தலைமையில் வலுவான கூட்டணி அப்படின்னு பேசுறார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் ஆட்சி அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதிகாரம் படித்து வரும் மக்கள். ஆகவே திரு ஸ்டாலின் கூட்டணி நம்பி இருக்கின்றார். நான் உங்களை நம்பி இருக்கின்றேன், மக்களை நம்பி இருக்கின்றேன். அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்கின்றது. மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியவர்கள், கூட்டணி அல்ல. ஆனால் ஸ்டாலின் கூட்டணியிலே ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஆட்சியிலே அமர்ந்து விடலாம் என்று பகல் கனவு காண்கின்றார். அது ஒருபோதும் நடக்காது. இங்கே ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை இப்பொழுது லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்பார் நினைக்கிறேன். இந்த மக்களுடைய வெள்ளத்தை பார்த்தால் அந்த எண்ணம் மாறிவிடும். விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க கிராமத்தில். விளையும் பெயர் முளைக்கின்ற போதே தெரியும் சொல்லுவாங்க. அதுபோல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி, அந்த மக்களுடைய ஆதரவே சாட்சி. அது ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே பார்க்கின்றோம். ஆக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. என்றதெல்லாம் திரு ஸ்டாலின் அண்ணா திமுகவை விமர்சிக்க முடியல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 2011 இருந்து 2021 வரை ஒரு சிறப்பான ஆட்சியை, ஒரு நிறைவான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்தது. 10 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம். நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் கருப்பு பலூன் விடுவார். பிரைம் மினிஸ்டர் வந்தா கருப்பு கொடி காட்டுவார். ஆளுங்கட்சி வந்த உடனே வெள்ளை குடை பிடிப்பார். வெள்ளை குடை வேந்த திரு ஸ்டாலின். வெள்ளை குடை உண்மைதானே? எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சி வந்தா ஒரு நிலைப்பாடு. ஏன்னா ஆளுங்கட்சியில பாரதிய ஜனதா எதிர்த்தா இருக்க வேண்டிய இடம் வேற இடமா போயிடும். நாங்க அப்படி இல்லை, ஒரே நிலைப்பாடு. மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை, எதற்கும் அண்ணா திமுக அஞ்சது கிடையாது. நாட்டுடைய நலம் கருதி இந்த தமிழ்நாட்டு வாழ்கின்ற மக்கள், சிறுபான்மை மக்களாகவும் சரி, எந்த ஒரு ஜாதி மக்களாகவும் சரி, அவர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நிராகரித்து அதை தூள் தூளாக்கி அவளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாக இருக்கு. அப்படித்தான் இருந்தோம், அப்படித்தான் எங்களுடைய தலைவர்களும் ஆட்சி செய்தார்கள், நாங்களும் தொடர்ந்து ஆட்சி செய்தோம். அதுபோல மேல் விசாரம் பகுதியில் இஸ்லாமியர்கள் நீண்ட காலமாக வசித்து வந்த வீடுகளை இந்த அரசு இடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அவர்களுக்கு ஒரு மாற்று இடத்தை கொடுத்து பத்திரமாக அவர்களை வசிக்க செய்து அந்த வீட்டை எடுத்திருந்தா ஒன்றும் குறை சொல்ல மாட்டாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் வசித்து வந்த வீடை இடிப்பது சரியல்ல, கண்டனத்துக்குரியது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் அவர்களுக்கு நல்ல இடங்களை தேர்வு செஞ்சு அவருடைய விருப்பப்படி அற்புதமான வீடுகளை கட்டி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயி, தொழிலாளி, ஏழை
தாழ்த்தப்பட்ட மக்கள், அதுபோல மலைவாழ் மக்கள், அந்த ஏழை மக்கள் வீடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, குடிசையில் இருந்தால் காங்கிரீட் வீடு, வீட்டு மனையெல்லாம் வீட்டு மனை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாயில் கட்டி கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சியில். மைக் சரி இருக்குல்ல. அதே போல இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அவர்களுக்கு திமுக ஆட்சியில் லேப்டாப் நிறுத்திட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்த லேப்டாப் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படும். அம்மா இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டு அது தொடரப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அம்மா மினி கிளினிக் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தையும் திமுக அரசு ரத்து பண்ணி இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் ஆரம்பித்தோம். அந்த ஏழை மக்களுக்காக கொடுத்த அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் அந்த அம்மா மினி கிளினிக் 2000 4000 அம்மா மினி கிளினிக்காக தொடங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற ஆற்காடு நகர கழக செயலாளர் திரு ஜிம் எம் சங்கர் அவர்களே மற்றும் கழக நிர்வாகிகள் திருமதி எஸ் கீதா சுந்தர் அவர்களே, திரு WS வேதகிரி அவர்களே, திருமதி ஜே ராமபிரபா அவர்களே, திருமதி எம் ராதிகா அவர்களே, திருமதி சுகுணா கணேசன் அவர்களே, திரு அக்ரி கே பாலாஜி அவர்களே, திரு நாவா கிருஷ்ணன் அவர்களே, திரு எம் ராகவன் அவர்களே, திரு எஸ் அன்பழகன் அவர்களே, திரு சொரையூர் எம் குமார் அவர்களே, திரு என் சாரதி சைச்சந்திரன் அவர்களே, திரு ராமசேகர் அவர்களே, திரு TS கந்தசாமி அவர்களே, திரு KR சதீஷ் அவர்களே, திரு முனைவர் ஆகிய அண்ணாமலை அவர்களே, திரு KPK அப்துல்லா அவர்களே, திரு எம் தட்சிணாமூர்த்தி அவர்களே, திரு புதுப்பாடி எஸ் ராஜா அவர்களே, திரு ஜே அண்ணாமலை அவர்களே, திரு எஸ் புகழேந்தி அவர்களே, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்னா 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று, ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் கூட்டணி வேட்பாளர் அவருடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். ஐயா இந்த தொகுதியை கட்டளை செய்து கொண்டு ஐயா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆற்காடு பகுதியில் மக்கள் முன்பு பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம்.